வெல்கம் டு குமரி கோஸ்டல் கிச்சன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு 1 லிட்டர் கெட்டியான பால் எடுத்து வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சுகர் தேவைப்படும். அப்புறமா 3 முட்டை தேவைப்படும். 3 முட்டையோட மஞ்சள் கரு மட்டும்தான் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அதனால் அந்த மஞ்சள் கருவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட 50 கிராம் பட்டர் தேவைப்படும். பட்டர் இல்லாமலும் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பாலை அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்க்கலாம். 1 லிட்டர் பால் நம்ம ஊற்றிருக்கோம். இது 1/2 லிட்டராக மாறுறது வரைக்கும் நல்லா நம்ம காய்ச்சி எடுக்கணும். பால் அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் நல்லா கவனமாக காய்க்கணும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையோட சுகரை கலந்து நல்லா நம்ம கலக்கணும். பீட்டர் வச்சுருக்கவங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா க்ரீம் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக அழகாக இருக்கும். இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பால்லேருந்து 1 கப் பால் எடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நம்ம பண்ணுற ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கு அப்புறமா அங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்க பாலோட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீமையும் நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலோட கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதும் அதுக்கப்புறமா நல்லா கவனமாக நம்ம இதை கிளறி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கவனமாக கிளறி விடணும். ஈஸியாக இது கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் ஈஸியாக. கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்குவத்திலே நம்ம வெண்ணிலா எசன்ஸோ நமக்கு எதாவது எசன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம இது கூட ஆட் பண்ணலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஏர்டைட் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ தான் அது ஐஸ்கிரீம் க்ரீமியாக இருக்கும். இல்லைன்னா அது ஐஸ் கட்டி மாதிரி ஆயிரும். அதனால தான் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிடலாம். 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா நம்ம இப்போ ஃப்ரீஸ் பண்ண வச்சதை வெளியே எடுத்துட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து மறுபடியும் அதை உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி 4 முறை நம்ம பண்ணணும். 4வது முறை அடித்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெய் ஊற்றியாச்சு. நெய் ஊற்றிட்டு இந்த நெய் சூடாகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இந்த நெய்யோடு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி முந்திரி பருப்பு நம்ம போட்டதும் இது கொஞ்சம் பொன்னிறமாகிறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். பொன்னிறமானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ப்ரௌன் கலரில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போது கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போது நல்லா ஒட்டி இருக்கும். அதை நம்ம சூடோடு எடுக்காமல் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை உதிரியாக நம்ம எடுத்து விட்டுடலாம். இது எதுக்குன்னா நம்ம ஐஸ்கிரீமோடு இதை ஆட் பண்ணால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம்.
பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. இதை நம்ம 4வது முறை நம்ம வெளியே எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீமோட இதை நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ண வச்சா நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நம்ம எதுக்காக இதை 4 முறை நம்ம அடித்து எடுக்கிறோன்னா அப்போ தான் நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.